இந்த சூசைட் பண்ற அளவுக்கு ஒரு தைரியத்தை ஒருத்தருக்கு கொடுக்கும் அப்படின்னா கம்பல்சரி அது எனக்கு தெரிந்து 3ஆம் பாவம் தாங்க. ஒன்று, 3ஆம் பாவம் அதிகமான வலுப்பெற்று அதற்கு மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களோ, அந்த அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல இப்ப குரு இருக்காரு, மிதுனத்துல குரு இருக்காரு. ஆக்சுவலா அது சூசைட் பாவம். அது மட்டும் இல்ல, மருந்து குடிக்கிற இடம் மிதுனம். கும்பம்ங்கிறதும் ஆமா, அந்த அந்த மருந்து குடிக்கிறதுங்கிறது கயிறு போட்டுக்கிற இடங்கிறது வந்து தற்கொலைக்கு உண்டான இடம் 2. இது காற்று ராசியில இருக்கக்கூடிய விஷம் ஃபார்ம் ஆகக்கூடிய 2 வீடு கும்பமும் மிதுனமும். அப்போ குரு இப்ப மிதுனத்துக்கு போயிட்டாரு, ராகு கும்பத்துல இருக்காரு. இவங்க 2 பேரும் கூட்டு மரணம்னு ஒரு ஹெலிகாப்டர் விபத்தை பண்ணாங்க. இப்ப பாருங்க, ஒரு கௌரவமான ஒரு தற்கொலை, கௌரவமான தற்கொலை இது. இப்போ ஒரு இல்லாத வீட்டுக்குள்ள இப்படி செத்து இருந்ததுன்னா இந்த அளவுக்கு விமர்சனமா பேசியிருப்பாங்களா அப்படின்னா இல்ல. அல்லது ஒரு பொண்ணு மற்றவர்களால் கற்பழிக்கப்பட்டு, இப்போ நம்ம நிறைய பார்த்துருப்போம். அந்த மும்பையில கூட நடந்தது. ஒரு பொண்ணு, டக்குன்னு பேரு வரல, விவோமாவா என்னமோ ஒரு பேரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பேரு கூட மறந்துட்டோம் அந்த அளவுக்கு. அந்த பொண்ணு கூட இப்போ 9 பேர் சேர்ந்து கற்பழிச்சாங்க. இதெல்லாம் இப்போ கற்பழிச்சு கொலை பண்ணாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்தா நீங்க மற்றவர்களா, அது சுக்கிரன் ராகு காம்பினேஷன். சுக்கிரன் நீசமாகி வக்கரமாகி சுக்கிரன் நீசத்துல வக்கரமாகி அல்லது அஸ்தங்கம் பெறும் பொழுது கொடூரமான முறையில கற்பழிப்பு அப்படிங்கிறதெல்லாம் அங்க வரும். அது ராகு காம்பினேஷன் ஆகும்போது அது நடந்தது. அப்போ இங்க இங்க அது சுக்கிரன் எங்க நீசமாவாரு? கண்ணியில. அப்ப மற்றவர்களால் அவளுடைய மரணம் தீர்மானிக்கப்பட்டது. இங்க அப்படி இல்லை. இவள் தனக்குத்தானே அப்படிங்கும்போது அப்போ அவளுடைய தைரியம் எங்க போச்சு? சிங்கம்னு சொல்ற பொண்ணு அந்த தைரியம் எங்க போச்சு அப்படிங்கும்போது 3ஆம் பாவம் வேலை செஞ்சிருக்குது. அப்போ இந்த தைரியம் வாழ்றதுக்கான தைரியம் இல்லை, சாவதற்கான தைரியம். எப்படி அப்படிங்கும்போது எனக்கு தெரிந்து இப்ப மிதுனத்துல குரு இருக்காரு. ஆனா லக்ன ரீதியாக மிதுனமாக இருந்தால் மட்டும் 3ஆம் இடத்துல பாருங்க 4-5 கிரகம் இருக்கு. அப்ப அதுல கம்பல்சரி மக நட்சத்திரத்துல அதிக கிரகங்கள், யோகியுடைய சாரத்துல அதிக கிரகங்கள், கோச்சாரத்துல இப்ப கேது அங்க என்ட்ரி ஆகுறாரு. இதுவரைக்கும் அங்க இருந்த ராகு விடல, அவயோகியாக இருந்த ராகு விடல. இப்ப யோகி கேதுவே அந்த இடத்துக்கு போறாரு. போகும்போது அது மனதளவுல அது அப்படியே மருந்தா 3ஆம் பாவம் 5ஆம் பாவமே எதிர்பார்ப்புகளை அதிகமாக கொண்டு வாழ்க்கையில் உயர்ந்த, அதாவது இல்லாத ஒரு வீட்டு பொண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாத்திரலான்னு எதுல வேணாலும் களத்துல இறங்கும். இப்ப இந்த பொண்ணு இந்த பக்கம் போனா அப்பா கௌரவம் போச்சு, எத்தனையோ தடவை போயிருக்காளே, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காளே, அவங்க அப்பா பொறுத்து போன, இது ஒரு பெற்றவங்க சொல்லக்கூடிய கடமை. அப்போ அங்க போனா அவங்க கௌரவம் பாதிக்கும். இங்க இவங்க மொடாமுழுங்கி இவங்க விட மாட்டேங்கிறாங்க. அப்ப இவங்களை விட்டு வெளியிலையும் வர முடியாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக முடியாது. அது பெத்தவங்களுக்கு அசிங்கம். அப்போ ஒரு படிச்ச பொண்ணு, ஒருவேளை படிக்காத பொண்ணா இருந்தாலும் வசதி இல்லாத பொண்ணா இருந்தா கூட உயிரோட இருக்கும். இந்த கௌரவம் காசுங்கிறதே இவங்களுடைய விஷயத்துக்கு. அப்ப 5ஆம் இடம்ங்கிறது சந்திரனுக்கு 5ஆம் இடமும் 12ல் இருக்கக்கூடிய குருவும் அந்த அந்தஸ்து காரணமா கட்சி கௌரவமான முறையில் ஒரு தற்கொலை நடந்திருக்குது. சரி, டேட்டா பர்த்படிதான் இந்த சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னா திருமணம் எல்லாரும் சொல்ல, திரும்ப இந்த ஜோசியர்லாம் செவ்வாய் ராகு சனின்னு ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருக்கு. இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு பதிவு. இன்றைக்கு திருமணங்கள் ஜோதிடர்கள் பேச்ச கேட்டு நிச்சயிக்கப்படுதா? எனக்கு தெரிந்து 180% லீவு நாள், மாம மச்சானுக்கு லீவு கிடைக்கிறது, தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு தோதான மண்டபம், லக்ஸரியான ஒரு மண்டபம், கார் அதிகமா நிற்கக்கூடிய இடம் கிடைக்கக்கூடிய மண்டபம், இப்படி பார்த்து தானே அரேஞ்ச் பண்றாங்க முகூர்த்தத்தை. பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணணும்னா எந்த இதுவுமே பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு பதிவு நிலவுது இல்லையா? சாமியம், அதாவது என்னத்தை சொல்றது, இது எத்தனை விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. திருமண பொருத்தத்தில், திருமண பொருத்தங்கள் பார்க்கறதுல, முகூர்த்தம் குறிக்கிறதுல, ஒரு எவ்வளவு மோசமான ஜாதகமாக இருந்தாலும்
சொத்து, ஒரு சொந்த இடத்துல எவ்வளவு தோஷங்கள், சொந்த இடம் உங்களுக்கு தோஷம்னாலும் அதற்கும் அந்த புண்ணியாசனையும் அந்த தாலி கட்டுற நேரமும் குறித்து கொடுக்கக்கூடிய முகூர்த்தம் காப்பாத்துமுங்க. ஆனா இவங்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க அப்படியே செய்யறாங்க. ஏங்க அந்த டைம்ல நீங்க அது என்னைக்கு மண்டபம் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, தாலி அந்த டைம்ல கட்டிடுங்க. ரிசப்ஷனை 4 நாள் கழிச்சு கூட மண்டபம் ஃப்ரீயானதுக்கப்புறம் வைங்கன்னா யாரு காக்குறா? இல்லாதவங்க கூட கேட்குறாங்க. ஆனா இருக்கப்பட்டவங்க, வசதி படைத்தவர்கள் யாருமே கேட்பதில்லை. அவர்கள் தோதுக்கு ஜாதக ஜோசியம் பார்க்குறவங்கள மாத்துறாங்க. அப்ப நம்ம சொல்லி சொல்லி பார்த்துட்டு, இத்தனை பேர் அவங்க சௌரியத்துக்கு சொல்லும்போது, ஜோதிடத்துல ஆகாதுன்னு அவன் முட்டுக்கட்ட போட்டான்னா அவசகுணமா இருக்கும் இல்லையா? அப்போ பஞ்சாங்கத்துல ஒரு நாளை பார்த்து எந்த முட்டாளாவது உபய லக்னத்துல எனக்கு தெரிந்து உபய லக்னத்துல போய் உபய ராசி உபய லக்னத்துல திருமணங்கள் பண்ணுவது, உபய மாசத்துல பண்ணுவதே தவறு. உபய லக்னத்துல முகூர்த்தம் குறிப்பது அதை விட தவறு. அது நிலையானது அல்ல, மாறிக்கொண்டே இருப்பது அது. அப்போ அது இரட்டைத்தன்மை உள்ளது. எக்கச்சக்கமான விஷயம் அதுல இருக்குது. அப்போ பங்குனி மாசம் 28ஆம் தேதி சூரியன் கண்டாந்தர நட்சத்திரத்துல போகுது. அப்போ இவங்க 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 வந்து பங்குனி மாசமே கல்யாணம் வைக்க மாட்டாங்க. சித்திரையில வச்சா கூட பரவாயில்ல, பங்குனியில வைக்க மாட்டாங்க. பங்குனியில வச்சிருக்காங்க, ஆனா முகூர்த்தம் கொடுத்துருக்காங்க. சரி, அவங்க தோது பார்த்து அதை வைக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அங்க எடுத்துக்கிட்டா 7ஆம் இடம் சரியில்லை, 8ஆம் இடம் சரியில்லை. நீங்க பிரம்ம முகூர்த்தத்தை எடுத்தாலும் சரி, அடுத்து அடுத்து வரக்கூடிய மேஷ லக்னத்தை எடுத்துக்கிட்டு மேஷ லக்னத்தை முகூர்த்தமா வச்சாலும், ரிஷப லக்னத்தை முகூர்த்தமா வச்சாலும், சரவணன் அழகா சொல்லியிருந்தார். எப்படி வச்சிருந்தாலும் 7, 8 ஒரு முகூர்த்தத்துக்கு 7, 8 சுத்தம் வேணும். 12ஆம் பாவம் சுத்தம் வேணும். ஆனா இங்கு அங்க அவ்வளோ 5ஆம் பாவம்லாம் கெட்டு போயிருக்கு. குடும்பாதிபதி 2 9 பாக்கியாதிபதி அங்க போய் கெட்டு இருக்கு, நீசத்துல இருக்கு செவ்வாய். அப்போ இவங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாவே இவங்களுடைய வசதியை முன்னிட்டு வச்சிருக்காங்க. இதுல இது எல்லாத்த விட ஒரு வெக்கக்கேடான நிலை என்னன்னா, பெண்ணினுடைய தகப்பனார் பிஹெச்டி ஜோதிடத்துல அப்படின்னு ஒரு பரவலா ஒரு நியூஸ் வருது. அதுவும் இன்று பிரபலமாக பேசக்கூடிய அந்த அந்த லைன்ல இது என்ன எங்க போய் சொல்றதுன்னே தெரியல. அப்போ ஒரு ஜோதிடத்தை நீ உங்க வசதி உங்க வாய்ப்புகள் எல்லாம் கிரகத்துக்கிட்ட காட்டாதீங்க. ஜோதிடரை குறை சொல்றது பெரிய விஷயம் அல்ல. ஆனா இந்த வசதி வாய்ப்புகளை கொண்டு வந்து இந்த கிரகத்துக்கிட்ட நாள் கிழமை நீங்க ஒரு முகூர்த்தம் குறிக்கும் பொழுது லக்னம் திதிசூன்யமாகவோ அந்த மாங்கல்ய ஸ்தானமா திதிசூன்யமா வர்ற மாதிரி முகூர்த்தம் குறிப்பது தவறு. 12ஆம் பாவத்துல பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. அது நிம்மதியா அவனை தூங்க விடாது, அவங்க 2 பேர்த்தையும் சேர விடாது. இதெல்லாம் பார்த்து ஒரு ஜோசியர் சொல்லும் பொழுது அதை அன்னைக்கு மண்டபம் கிடையாதுங்க, நாங்க பார்த்துட்டு சொல்றோங்க. ஒரு 4 டேட்டு குறிங்க, ஒரு மாசத்துலயே 3 முகூர்த்தம் தான் கொடுக்குறோம். அதுல 2 வளர்பிறை வருது, 1 4 தேய்பிறை வருது. அந்த 2ல வளர்பிறையில மண்டபம் கிடைக்கல அப்படின்னா அடுத்து போ. எங்களுக்கு இந்த கிழமையில பாரு, பிரம்ம முகூர்த்தத்துக்கு தோஷமே கிடையாது. அவங்களா முடிவு பண்ணி அவங்களா ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன இதற்கு என்ன தீர்வு சொல்றதுங்கிறதில்ல. ஜோதிடம்ங்கிறது 100% கிரகங்கள் அதன் வேலையை செய்யும். சாரம் பார்க்காமல் ஜோதிடம் சொன்னால் சோரம் போவது கன்ஃபார்ம். பிறந்ததும் சரி, திருமணம் செய்ததும் சரி, இரண்டுமே தோஷங்கள் கண்டிப்பா அங்க தெரியுது. ஆனா அந்த நேர காலங்களை யாருமே கண்டுபிடிப்பதில்லை. இப்போ மேஷ ராசிக்கு அந்த பொண்ணு பிறந்த ஜாதகத்துல சூரிய தசைனா 7ஆம் இடத்துல சூரியன் நீசம், 7ஆம் இடத்துல சூரியன் நீசமாகி அந்த சூரியன் சுக்கிரனுடைய சாரம் வாங்கி தசாபுத்தி நடத்துது. பகை கிரகத்தினுடைய தசாபுத்தி. சூரியனுக்கு அது மாரகம். அந்த பொண்ணு ஆவணி மாசம் பிறந்திருக்கா, ஆவணி மாசம் சூரியனுக்கு 3ஆம் பாவம் மாரகாதிபதி அந்தஸ்து பெற்ற சூரியன் தசை நடத்துறாரு. 2-7க்கு அதிபதி ராசிப்படி திசாநாதனுக்கு மாரகாதிபதி சாரம் வாங்கி தான் தசை நடத்துறாரு. அப்பனாலே சாவுங்கிறது தான் கணக்கு. அப்பனும் கணவனும் தான் அதுக்கு காரணம். இது எங்க இது
ஒரு ஒரு ஜாதகம், ஒருவருடைய ஆயுள், ஒருவருடைய அந்த பேச்செல்லாம் கேட்கும்போது கண்ணில் தண்ணி வருது. ஆனா இந்த ஒரு சம்பவம் எத்தனை குடும்பத்தை ஒரு 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 தலைமுறை அப்படி திருப்பி போட வைக்கக்கூடிய ஒரு மரணம். ஒரு 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 பெண்ணை பெற்றவர்களா இருந்தாலும் சரி, ஆணை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, ஆஹா நம்ம தப்பா போறோங்கிறத அப்படியே டர்னிங் ஒரு திருப்பி போட்ட, அடி வைத்த, கலங்க வைத்த ஒரு மரணம். நாட்டையே உலுக்கக்கூடிய ஒரு மரணம். இது ஒரு புது அத்தியாயமாக ஆரம்பிக்கும் திருமணத்திற்கு. அனைவர் பதிவுக்கும் நன்றி. அனைவரும் ஒரு சிறப்பான பதிவு. பாரதி மேம்லாம் ரொம்ப பாராட்டணும். நன்றி, வணக்கம், வாழ்த்து.